சப்பாத்திக்கு ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை மசாலா செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு மிக்சி ஜாரில் நறுக்கின தக்காளி, ஊற வச்ச முந்திரி பருப்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அகலமான கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச தக்காளி முந்திரி கலவையை சேர்த்து கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பச்சை மிளகாய் கீர்னது, கரம் மசாலா தூள் சேர்த்து சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து கசூரி மேத்தி, நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பிரியாணி இலையை வெளியில எடுத்துருங்க. முட்டையை உடச்சி ஊற்றி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கடாயை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்க, முட்டை வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கிரேவியை நீங்கள் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க.